Hi everyone, welcome to Asan Academy. Last 2-3 videos வந்து நம்ம general Englishக்கான small important topics நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Verbsல தான் இருக்கும். இந்த verbsல வந்து நம்ம main verbs இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். Main verbsல transitive, intransitive verb plus regular, irregular verbs வந்து நான் அதோட introduction உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் 2 classes பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. உங்களுக்கான ஒரு இது ஃப்ரீ செஷன்ஸ் மட்டும்தான். ஜஸ்ட் டூ ஒரு யாருன்னா இப்போ ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாதுன்னா அதோட ஷார்ட் செஷன் தான் இது. இப்போ ஃபைனைட் verbs அண்ட் நான் ஃபைனைட் verbs பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் a third type of main verbs. ஓகே, ஃபைனைட் verbsனா என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபைனைட் verbs அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ ஃபைனைட் verbsனா எனி ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் as ஃபைனைட் வேர்ட்ஸ். அதே மாதிரி ஃபைனைட் verbs வந்து இட் கேன் பி an auxiliary verb also sometimes based on the usage. அப்போ நம்ம இங்க வந்துட்டு என்ன சொல்றோம், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைனைட் verb சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் சே டான்ஸ். ஓகே, டான்ஸ்ன்ற ஒரு வேர்டை வந்து நான் இங்க எடுத்துட்டு வரேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சேக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் verb அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம என்ன சொல்றோம்னா தே ஆக்ட் as a மெயின் verb. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்க நான் எழுதுறேன். ஓகே, he danced every day. சரியா, he danced every day. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா he danced every day அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து இது வந்து ஒரு ஃபைனைட் verb-ஆ இருக்கு. That is why it is a finite verb னா this act as a main verb. இதுதான் ஒரே ஒரு verb இருக்கு, இல்ல காம்பினேஷன்ல verb வந்தாலும் இதுதான் ஒரு மெயின் verb-ஆ இங்க வந்து ப்ளே ஆகும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த verb வந்து it indicates வந்து tense. ஸோ எங்கெல்லாம் ஃபைனைட் verbs இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த டென்ஸ் இண்டிகேட் பண்ணும். எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் he danced every dayனா இது வந்து என்ன ஒரு இது இல்ல, he dances every day, he dances every day. ஓகேவா, he danced every day ன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. he dances every day. அப்போ லெட்ஸ் சே இது வந்து என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். கரெக்டா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு வச்சுக்கலாமே. சோ இப்போ வந்து he will dance every day, he used to dance every day, இந்த மாதிரி வார்த்தைகள் ஆர் he danced every day அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன ஆகும்னா அது பாஸ்ட் டென்ஸாவும் நம்ம பண்ணலாம். அதே வேர்டு வச்சு அதோட காம்பினேஷன்ல வேர்ட், இப்ப டான்ஸ் வந்து டான்சிங், வில் டான்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த ஃபைனைட் verb வந்து நம்ம டென்ஸ் வந்து குறிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் ஃபைனைட் verb பாக்குறீங்களோ தட் வில் ஆல்சோ இண்டிகேட் a tense. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா தே அக்ரி வித் த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் நீங்க பாத்திருப்பீங்க. தட் இஸ் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்னா இப்ப எக்ஸாம்பிள் he danced every day, let's say they dance and he dances. கரெக்டா, he dances. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இல்ல ப்ளூரலா பேஸ் பண்ணி இந்த verb வந்து மாறுது இல்லையா, அதுதான் வந்து they agree with the subject. So any finite verb, it acts as a main verb ஒன்னு, then it indicates a tense. So tense வந்து நம்மள அந்த கால வரிசையை வந்து நம்மளால வந்து அந்த வேர்டை வச்சு நம்மளால குறிக்க முடியும், இல்ல அது வந்து நம்ம மாத்துறதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட் வந்து திஸ் பிளேஸ் a major role. ஓகே, அப்போ இது வந்து ஃபைனைட் verbsக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நான் ஃபைனைட் verbs. ஓகே, அப்போ நான் ஃபைனைட் verbsனா என்னதுன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா they do not act as a verb, not act as a verb. So அப்போ என்னவா ஆக்ட் பண்ணும், இட் ஆக்ட்ஸ் as different things. இப்போ எக்ஸாம்பிள் verbal noun-ஆ இருக்கலாம், அட்ஜெக்டிவா இருக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பா நான் உங்களுக்கு வந்து சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இட் டஸ் நாட் ஆக்ட் as a verb, it does not change according to the tense. அப்பனா என்ன ஆகும், it does not decide the tense. அப்ப நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல காமிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம ஏற்கனவே அங்க என்ன பார்த்திருக்கோம், அதோட மெயின் டிஃபரன்ஸே அதுதான். it does not act as a main verb, it does not change according to the tense. அதே மாதிரி they do not indicate the number of or person. அப்படின்னா என்னது, சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட்ல இப்ப சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் அந்த வேர்டு வந்து சேஞ்சே ஆக போறது இல்ல. ஆனா சிங்குலரா ப்ளூரலா ஒரு ஃபைனைட் verb இருந்தா டான்ஸ் வந்து டான்சஸ் ஆயிடுது. கரெக்டா, இங்க வந்து அது மாறாது. ஓகே, இப்போ நான் ஃபைனைட் verbs வந்து மூணா பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம், மூணா பிரிக்கிறோம், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ். ஓகேவா, அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டோம், டிரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ரெகுலர், இர்ரெகுலர். இப்போ நான் ஃபைனைட் verbs, இந்த நான் ஃபைனைட் verbs ஆர் நத்திங் தட் தே டோன்ட் பிளே த ரோல் ஆஃப் அ verb. சரியா, அப்போ ஜெரண்ட் இருக்கு, இன்ஃபினிட்டிவ் இருக்கு, பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஜெரண்ட். ஓகே, சரி, ஜெரண்ட்னா என்னது, ஜெரண்ட்னா என்னதுன்னா இப்போ ஒரு verb வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் இருக்கு இல்ல, கரெக்டா. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விம், swam,
இது வந்து ரெகுலர் இர்ரெகுலர் கரெக்டா அந்த மாதிரி ஒரு வேர்டை எடுத்திருக்கேன் நான் இந்த ஸ்விம்ன்றது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் வேர்பு ஆனா ஜெரண்டா வரும்போது வேர்பல் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வேர்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஸ்விம் பிளஸ் ஐஎன்ஜி அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஸ்விம்மிங் அப்படின்னு வந்து வந்துருது இப்ப இந்த ஸ்விம்மிங்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுதான் this word actually it used to be a verb as a finite verb previous slideல வந்து அது finite verb-ஆ இருக்கு இந்த ஸ்லைட்ல வந்து அது verbal noun ஆயிடுது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது verbal noun என்னது noun acts as a subject or usually as an object so இங்க வார்த்தை வந்து இந்த swimன்றது வந்து ing ஃபார்ம்ல வந்துட்டு நம்மளுக்கு இதாகுது அப்போ what is a gerund na it describes a real action நான் உங்களுக்கு வெறும் பேசிக்ஸ் தான் சொல்லி தரேன் நான் இன்டெப்தா போல இன்டெப்தா எக்கச்சக்கமா நம்ம கிளாसेसல இங்க வந்துட்டு gerund மட்டுமே கிட்டத்தட்ட 1 hour நடத்துறேன் ஓகே சோ அதுக்கு நம்ம டைம் இல்ல இல்லையா உங்களுக்காக நான் வந்து இது ஃப்ரீ செஷன்ஸ் போடுறேன் சோ டிஸ்கிரைப்ஸ் வந்து ரியல் ஆக்ஷன் அப்போ இந்த ஸ்விம்மிங்ன்றது வந்து என்னது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஆக்ஷன் ஓகே இப்போ நம்ம ஜெரண்டோட ஃபார்மேஷன் பார்க்கலாம் இந்த ஸ்விம்ன்ற ஒரு வார்த்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வார்த்தையே சூஸ் பண்ணி உங்களுக்காக இதை வந்து கரெக்டா புரியுற மாதிரி நான் சொல்றேன் அப்போ இது வரைக்குமே இந்த ஸ்விம்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு வேர்பா இருந்தது ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ணி அது வந்து இதாயிடுச்சு இப்போ நீங்க எப்படி போகணும்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா SVOA அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் இஸ் a குட் எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா இது என்னவா இருக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னு ஆயிடுதா ஒரு சப்ஜெக்ட் என்னவா இருக்க முடியும் a subject can be a noun it can be a pronoun it can be a noun phrase it can be a noun clause it can be இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து it can be a subject அப்போ it is obviously swim plus ing இருக்கறதால it is a verbal noun இத பாருங்க as a subject it is acting as a subject swimming பத்தி இங்க பேசுறதால it becomes an as a subject it's a real action swimming is a good exercise இப்போ as an object as an object என்ன சொல்றாங்கன்னா அது ஆக்சுவலா என்ன சொல்லி புரியணும்னா as an object of the verb இந்த verb என்னது இங்க enjoys சரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா finite verb enjoys அதோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்விம்மிங்கா இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா SVO அப்போ இந்த வந்து ஸ்விம்மிங் வந்து இங்க வந்து ஆப்ஜெக்டா மாறுது சரியா அதே வார்த்தை சப்ஜெக்டா இருக்கு ஆப்ஜெக்டா இருக்கு as a complement அப்போ ஜெரண்ட் வந்து ஒரு verbal noun-ஆவும் ப்ளே ஆகும் as an adjective-ஆவும் ப்ளே ஆகும் அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இங்க பாருங்க her favorite hobby is swimming அப்போ அந்த ஹாபி வந்து தான் சப்ஜெக்ட் இங்க வந்து ஸ்விம்மிங்ன்றது வந்து அவங்களோட ஃபேவரட் ஹாபி அந்த ஃபேவரட் ஹாபியோட நேம வந்து இங்க வந்து சொல்றாங்க சோ இட் பிளேஸ் as a complement நீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் போனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் as an object to a preposition அப்போ எங்கெல்லாம் ஒரு preposition இருக்கோ இப்போ she is good at swimming பாத்தீங்களா good at swimming இல்ல பெயிண்டிங் போட்டோம் ஓகே swimming ன்னு எழுதிக்கலாம் she is good at swimming அப்போ அங்க பாத்தீங்கன்னா it will play அந்த அட்க்கு அப்புறம் வருது பாத்தீங்களா it is an object to a preposition அப்புறம் யூசுவலா என்ன சொல்றாங்க it comes after some verbs ஓகே இதெல்லாம் நம்ம மக்கடிக்க முடியாது நிறைய பிராக்டிஸ்ல வரும் comes after verbs like enjoy finished finish keep mind suggest forgive excuse postpone and go so இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு அப்புறம் வரும்போது சரியா யூசுவலா நம்ம வந்து ஜெரண்ட்னா என்னது verbal noun that is ing ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் சோ இதுல வந்து இன்னும் நிறைய இருக்கு ரூல்ஸ் இருக்கு பிளஸ் வந்து இது எப்படி எல்லாம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு பட் ஓவரால் ஐ திங்க் உங்களுக்கு ஜெரண்ட் பத்தி இப்போ ஓரளவுக்கு சின்ன இது இருக்கும் சோ அது எப்படி அது வருதுன்னு சொல்லிட்டு அதால தான் ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இது புரியுற மாதிரி ஆல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐ ஹோப் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்புறம் பார்ட்டிசிபிள்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ கைஸ்